யூஎஸோட பிரசிடென்ட்டே அடுத்து எலான் மஸ்க் தான் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஆர்டிகல் எழுதுறாங்க, எங்கே பார்த்தாலும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? ஆக்சுவலாக ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் நல்ல ஒரு வேவில் தானே இருந்தாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க, நல்ல ஒரு லிங்க்கில் இருந்தாங்க. அப்புறம் என்ன ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இது பாலிடிக்ஸாக மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டென்ட் நம்ம சேனலில் இதை பற்றி பேசியிருக்க மாட்டோம். ஆனால் எலான் மஸ்க் அப்படிங்கிற ஒருத்தர் உள்ளே வராரு. இது மூலமாக டெக்னாலஜி ரீதியாக என்ன சம்மந்தப்பட்டிருக்கு, சைபர் செக்யூரிட்டி ரீதியாக என்ன சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் வைரமுத்து, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர். ஆரம்பிக்கலாமா? இந்த சண்டை நடந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எலான் மஸ்க் ஒரு ட்வீட் போடுறாரு. த அமெரிக்கா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சஜஷனுக்கு அவரோட எக்ஸ் தளத்தில், அதாவது ட்விட்டரில் ஒரு ட்வீட் பண்ணுறாரு. 80% மக்கள் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஜெஃப்ரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கலாம் அமெரிக்காவோட. 2019 அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அரெஸ்ட் பண்ணப்பட்ட சில நாட்கள்லேயே இறந்து போகிறாரு. இவர் ஏன் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அப்படிங்கிற ஒரு காரணம் என்னன்னா, நிறைய பாலியல் வழக்கில் ஈடுபட்டதாகவும் அவர் மேலே குற்றச்சாட்டு செலுத்தி அவரை உள்ள அனுப்புகிறாங்க. அது நடந்த சில நாட்கள்லேயே அவர் இறந்தும் போகிறாரு. இது சம்பந்தமாக எலான் மஸ்க் ஒரு ட்வீட் பண்ணுறாரு. அவர் அந்த ஜெஃப்ரி சம்பந்தப்பட்ட நிறைய ஆட்கள் வெளியே வரணும், வெளியே வந்தால் டெஃபினட்டாக வரணும், அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லாமே வெளியே வரணும் அப்படின்னு ட்வீட் போடும்போது ட்ரம்ப் அதுக்கு எகெயின்ஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ட்வீட் வார் அங்கே நடக்குது. இதை தொடர்ந்து ட்ரம்ப் ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுறாரு. இன்னொரு மசோதா அப்படின்னு சொல்லலாம். அந்த மசோதா என்ன அப்படின்னா, பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படிங்கிற மசோதா. அந்த மசோதா என்னன்னா, அமெரிக்கா சார்ந்து, அதாவது சட்ட விரோதியா யாராவது யூஎஸ் நாட்டுக்குள்ள இருக்காங்க, வெளிநாட்டவர்கள் இருக்காங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்களை தாண்டி வேற யாராவது இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும், இமிகிரன்ஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையுமே அனௌன்ஸ் பண்ணார். அமெரிக்கா சார்ந்த பொருட்களை அமெரிக்கா மக்கள் முன்னுரிமை கொடுத்து வாங்கணும், இதுக்கான சட்டமும் கூடிய சீக்கிரம் வரும் அப்படிங்கிற இது ரெண்டையுமே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இதையுமே எலான் மஸ்க் எதிர்க்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து வீழ்ச்சியடையும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையுமே அங்கே சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இமிகிரன்ஸை ஸ்டாப் பண்ண போகிறோம், அதாவது கம்ப்ளீட்டாக இல்லை, சட்ட விரோதமாக வராங்க, இல்லை இன்னுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்குமே எலான் மஸ்க் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நம்ம இந்தியா சைனா மாதிரியான முன்னணி நாடுகளில் இருந்து அறிவாளிகளாக, அறிவு சார்ந்த பல விஷயங்களுக்கு மக்கள் உள்ள வராங்க, அவங்களோட அறிவுமே நமக்கு தேவை, அதை நம்ம வெல்கம் பண்ணணும். அப்படி வெல்கம் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட நாடு டெக்னாலஜி ரீதியாக அடுத்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத எலான் மஸ்கோட முன்னோட்டமாக இருந்துச்சு. இது பேசி 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 ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்து ட்வீட் மூலமாக இருக்கட்டும், இது பெருசாயிடுச்சு. இதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? எலான் மஸ்க் தான் ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சார். இன்றைக்கி நடந்து முடிந்த தேர்தலில், யூஎஸ் தேர்தலில் பிரசிடெண்ட்டாக ட்ரம்ப் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் எலான் மஸ்க் தான் அப்படிங்கிற பேச்சும் இருக்குது. இதை பற்றி நம்ம டெஃபினட்டாக பேசி ஆகணும். இதுக்கான காரணம் என்ன? ஒரு 2021 நினைக்கிறேன், ட்ரம்ப்போட அக்கௌண்ட் வந்துட்டு முடக்கப்பட்டுச்சு. ட்விட்டரில் மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான இடத்துல வந்து சோஷியல் மீடியாக்களில் ட்ரம்ப்போட அஃபீஷியல் அக்கௌண்ட் வந்துட்டு முடக்கப்பட்டுச்சு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் வயலன்ஸுக்கு ஆதரவாக சில ட்வீட் பண்ணதாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ட்ரம்ப் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போது அப்படிங்கிற மாதிரியான பல கோணங்களில் வயலன்ஸுக்கு எதிராகவும், கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு எதிராகவும், சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும், அதுக்கு எதிராகவும் ட்ரம்ப்போட அக்கௌண்ட் வந்துட்டு முடக்கப்பட்டுச்சு. 2022 எலான் மஸ்க் ட்விட்டரை வாங்குறாரு. வாங்கின அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ட்ரம்ப்போட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி வெளிக்கொண்டு வர்றாரு. அது ட்ரம்ப்பை திரும்ப கொண்டு வர்றது மட்டுமே அவரோட வேலையாக இருந்துச்சானா இல்லை, பல ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரம்ப் இன்னைக்கு யூஎஸ் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா எலான் மஸ்க் தான். அவரோட சோஷியல் மீடியாவோட ஆளுமையை வச்சு மட்டுமே, அவரோட ஆளுமையை வச்சு மட்டுமே மிகப்பெரிய பங்கு ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு எலான் மஸ்க்கு இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்டிகிள் மட்டும் இல்லை, பல ஆர்டிகிள் சொல்லுது. கமிங் பேக் டு த டாபிக், டெக்னாலஜி ரீதியாகவும் சைபர் செக்யூரிட்டி ரீதியாகவும் இது அணுகுறோம் அப்படின்னா,
இது இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லை, 2016 காலகட்டத்திலேயே மார்க் ஜுக்கர்பர்க் மேல ஒரு கேஸே போட்டாங்க. என்னன்னா, ட்ரம்போட அந்த காலகட்டத்தில் தேர்தலில் ஜெயிச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் மார்க் ஜுக்கர்பர்க் தான். அன்னைக்கு வந்துட்டு மெட்டாவோட சர்வீஸ் வந்துட்டு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திச்ச பட்சத்தில் அதை மிஸ்யூஸ் பண்ணி வச்சது ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. நியூஸ் தமிழ் 24/7 நான் இதை பற்றி பேசியிருக்கேன், ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அதில் ரொம்ப தெளிவான ஒரு பார்வையில் அந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அதாவது ஒரு டேட்டாவை இன்டெரக்டாக கலெக்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மெட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்னைக்கான காலகட்டத்தில் 70% அதிகமாக மக்கள் யூஎஸ்ல மட்டும் பயன்படுத்திட்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. 70% அப்படிங்கிறது ஹியூஜ் இல்லையா? அந்த ஒரு டேட்டா, அந்த 70% டேட்டாவை மெட்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெட்டானா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லாம் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. இதோட டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு என்ன பிடிக்குது, எந்த வயசு மக்கள் இருக்காங்க, ஆண் எவ்வளோ % இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ % இருக்காங்க, என்னென்ன லொக்கேஷனில் இருக்காங்க, எந்தெந்த லொக்கேஷனில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணும்போது அது எல்லாமே ஓட்டாக மாறுது. டேட்டா அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா டேட்டாவையுமே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டாவை பயன்படுத்தி அவங்க கூகுளில் என்ன சர்ச் பண்ணுறாங்க, அதை சர்ச் பண்ண டேட்டாவை மட்டும் குக்கீஸ் மூலமாக கலெக்ட் பண்ணது மூலமாக மட்டும் அவங்களுக்கு யாரை பிடிக்குது யாரை பிடிக்கல அப்படிங்கிறதையுமே பிரித்து எடுப்பாங்க. இது மூலமாக பிடிக்காத சில பேரை கூட பிடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதே சூழலில் பிடித்த சில பேர் கூட பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் சுலபமாக ஃபேஸ்புக்கில் இருந்து மட்டும் கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு இப்போ ஃபேஸ்புக் ஒரு பார்ட்டிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பார்ட்டியை பிடிக்காத சில பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கட்சிக்கு ஆதரவான பல வீடியோஸ்களை இல்லை பல கருத்துக்களை பல சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும்போது மேனிப்புலேஷன் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓ, இவ்வளோ பெரிய நல்லவர் அவர் அப்படின்ட்டு தொடர்ந்து அந்த மாதிரியான கண்டென்ட் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணி அவங்க அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது சைக்காலஜிக்கலாக ட்ரிகர் ஆக ஆரம்பிப்பாங்க. ஓ, இவ்வளோ நல்லவர் அவர், தெரியாமல் நமக்கு பிடிக்காம போயிடுச்சு, ஓகே இவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். இதே நேரத்தில் அவங்களுக்கு வேற ஒரு பார்ட்டியை பிடிச்சிருக்கலாம். அதை எப்படி மேனிப்புலேட் பண்ணி பிடிக்காம வைக்கிறது அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கு எதிரான ட்ரால்ஸ் வீடியோஸையோ மீம்ஸையோ கான்டென்ட்டையோ அவங்களுக்கு திரும்ப 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 வற்புறுத்தி அந்த கண்டென்ட்டை பார்க்க வைக்கும்போது, ஓ எவ்வளோ நாள் நம்ம தெரியாமல் போயிடுச்சு, இந்த பார்ட்டியை நமக்கு இவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, பட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபட்டிருக்காங்களா, இனி எனக்கு இந்த பார்ட்டி பிடிக்காது அப்படின்னு மேனிப்புலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் காரணமாக மார்க் ஜுக்கர்பர்க் மேலே கேஸே போட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி இந்த எடுத்துக்காட்டு மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சராசரியான ஆள், என்னோட டேட்டாவை எப்படி பயன்படுத்துவாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ண மட்டும் என்ன நடந்துற போது, அது என்ன அவ்வளோ கோடிக்கு சமமானதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நீங்கள் ₹1 கூட உங்களோட டேட்டாவை வச்சு எதுவும் பண்ண முடியாது, வியாபாரம் ஆக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. உங்களோட ஒரு டேட்டா ஒரு ஓட், அந்த ஒரு ஓட் பல கோடிக்கு சமமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இமேஜின், சும்மா ஒரு கற்பனை மட்டுமே. எலான் மஸ்க் ஒரு வேளை பிரசிடென்ட் ஆகிறாரு, இல்லை மிக முக்கியமான ஒரு பதவியில் அவர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் அந்த நாடு? டெஸ்லாவோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நார்த் கொரியாவோட அவரோட உறவு எந்த மாதிரி இருக்கும்? இல்லை ரஷ்ய பிரதமரோட சண்டை நீடிக்குமா? அடுத்த ரெஸ்லிங் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா இவருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் இருக்குமா? இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குல்ல. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் இல்லை சைபர் செக்யூரிட்டி கண்டென்ட் தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 90,000 1 லட்சம் ஃபாலோவர்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பல வருஷமாக கண்டென்ட் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் யூடியூப்பில். அஃப்கோர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த சண்டை பெருசா நீடிச்சிருச்சான்னு கேட்டா அப்படி எதுவும் கிடையாது. ரீசெண்டா எலான் மஸ்க் போட்ட ட்வீட்ல மன்னிப்பு கேட்டு ட்வீட் போட்டாரு.